இன்னைக்கு பாருங்க இந்த குட்டி தான், இந்த குட்டிகள் தான் அப்படியே வந்து அந்த பக்கம் கூடி வந்து உள்ளே வந்துச்சு. புதுசாக யாருன்னா வந்திருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நேற்று வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க. ஏதோ ஆச்சு கேமரா இப்படி நிற்க மாட்டேன். ஓகே, சண்டைக்கு வந்துட போகிறாங்க. யாரடி யாரை காமிக்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. இனிமே வந்து உங்களுக்கு உண்டான கேள்விகள் வந்து நீங்கள் கேட்கலாம். எதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னா, 3 பேர் இருக்கீங்க. யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, ஹேர் கேர் ரிலேட்டடாக எதனா டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களோட ஸ்கின் இஷ்யூ, ஹேர் கேர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்தாலும், ஏதாவது ப்ராப்ளம், ஹேர் ஃபால் இந்த மாதிரி. ரொம்ப வெக்கையாக இருக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு லைவ்லேயே வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். இந்த சம்மர் டைம் வந்து மெயினாக வரக்கூடிய இஷ்யூ வந்து பிம்பிள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அப்புறம் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். எல்லா சீசனை விட சம்மரில் வந்து அதிகமாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் சம்மரில் அதிகமாக வரும். அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்துட்டு நீங்கள் என்ன தான் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட் எடுத்தாலும் தண்ணி நிறையா குடிங்க. ஏன்னா ஹீட்டு பாடியில் வந்து ஹீட் அதிகமாகுது அப்படின்னா அது ஹீட்டோட வெளிப்பாடு தான் பிம்பிள் அதிகமாக வர்றது. அதுக்கப்புறம் சன்னோட பொல்யூஷன்னால தான் பிம்பிள் அதிகமாக வரும். அது வந்து பிம்பிள் வந்து கொஞ்ச நாள் இருந்தது போய் அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்டாக வரும். அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடான்னு பார்க்கும்போது நீங்கள் வெயிலில் அதிகமாக இருக்கும்போது ஸ்வெட் அதிகமாக இருக்கும். அதோட டஸ்ட்டு ப்ளஸ் வந்து பொல்யூஷன் இது எல்லாமே இருக்கிறதுனால அது டேண்ட்ரஃபாக இதுவாயிரும். பாடியும் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பிம்பிளும் அதிகமாக வரும்போது டார்க் ஸ்பாட்டாக மாறும். சம்மர் டைமில் உங்களுக்கு டேனும் அதிகமாகும். நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கும்போது உங்களோட பாடியில் இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஹேர் ஃபால் விஷயம் வந்து கிளியர் ஆகும். பிம்பிள் அதுவும் இதுவாகும். அது போக இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு அவுட் சைடில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ மெயின் திங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏதோ சொல்லிட்டு கால் வந்துருச்சு.